இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் கண்கவர் இரவு வான்வெளி பூங்காவில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியாக விளங்கும் கொல்லிமலை இயற்கையின் ரத்தினங்களில் ஒன்றாகும். சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய கொல்லிமலைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இம்மலைப்பகுதி மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைச் செடிகளுக்கு பெயர் பெற்றதாகும். அது மட்டுமல்ல, மூலிகை தோட்டம், ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, படகு இல்லம், வியூ பாயிண்ட் மற்றும் தொலைநோக்கி இல்லம் போன்றவை சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களாகவே உள்ளன. இந்த சிறப்பான பகுதியில் சுற்றுலா பயணிகளின் ஆர்வத்தை தூண்டுவதற்கு முதல் முறையாக தமிழ்நாடு வனத்துறை சார்பில் ஆரியூர் சோலை காப்புக்காடு என்னும் இடத்தில் இரவு வான்வெளி பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வான்வெளி ஆய்விலும் இயற்கை சுற்றுலாவிலும் ஒரு புதிய மைல்கல்லாக விளங்குகிறது இந்த பூங்கா. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் முதல் முறையாக ஆரியூர் சோலை காப்புக்காடு பகுதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் இரவு வான்வெளி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரவு வான்வெளி பூங்கா கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த பூங்காவின் சிறப்பம்சமாக அதிநவீன மின்னணு தொலைநோக்கி மூலம் வானத்தில் உள்ள நிலவு, சூரியனின் ரிங், கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள் போன்றவை குறித்து அங்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் போன்றோர் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சுற்றுலா பூங்கா இருப்பதற்கான அறிவிப்பு பலகை கூட இல்லாமல் இருப்பதுதான் சோகம். இந்த இடத்துக்கு வரக்கூடிய சாலை குண்டு குழியுமா இருக்குது. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நீட்டாக பண்ணாங்களோ சுற்றுலா பயணிகள் வரத்துக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். மற்றபடி இவங்க சரியாக இன்னும் பொது கழிப்பிடம் இதெல்லாம் கட்ட இருக்காங்க. ஒரு லேடிஸே வந்தாங்களா ஒரு பாத்ரூமு யூரின் போகிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. மற்றபடி சுற்றுலாத்தலம்னா அதெல்லாம் செஞ்சு வச்சா பரவாயில்ல. அது வனத்துறை சார்பில் அதெல்லாம் ரெடி பண்ணாங்களா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூங்காவை பார்வையிட பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அவ்வாறு இருந்தும் போதிய வசதிகள் இல்லாததால் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூங்காவை கண்டுகளிக்க சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமங்களை சந்திக்கின்றனர். அதிலும் இது இரவு 7 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே திறக்கப்படுகிறது. குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் என எதுவும் இல்லை எனவும் சுற்றுலா பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். பூங்காவிற்கு செல்லும் பாதையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் இரவு நேரத்தில் பயணம் செய்வதில் பெரும் சிக்கல்களை சந்திக்கின்றனர். நாங்களும் நைட்டு பார்க்குறப்ப டெலஸ்கோப்பு மற்ற வசதியெல்லாம் நிறைய சரியா இருக்கு. ஆனா இருந்தாலும் இங்க பேசிக்கான அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, தார் சாலை மட்டும் ரொம்ப ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. இதை சரியான முறையில ஏற்படுத்தி கொடுத்தா நமக்கு சரியா இருக்கும்னு நாங்க நம்புகிறோம். இவ்வாறு முக்கிய இடங்களில் அறிவிப்பு பலகை இல்லாதது, பகல் நேரங்களில் பூட்டி இருப்பது போன்றவை சுற்றுலா பயணிகளை மிகவும் சிரமத்தில் ஆழ்த்துகிறது. லட்சக்கணக்கில் செலவு செய்து வான்வெளி தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த பூங்காவில் முறையான அடிப்படை வசதிகள் அமைத்து பூங்கா செயல்படும் நேரம் குறித்த தகவல்களை தெரிவிப்பது போன்றவற்றின் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.